வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேஷராசி, சனி மகாதசை. மேஷராசிக்கு சனி மகாதசை எப்படி இருக்கும் இந்த 2026? மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த வயசில் வரும்? அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 80 வயசுக்கு மேலே தான், 19 வருடங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப வயசான காலத்தில் வரக்கூடிய தசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த வயசில் இருந்து அந்த சனி தசையை இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்ல கொடுப்பனை. அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. பின்னாடி சொல்கிறேன்னாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் இருக்கு இல்லையா, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 16 வருடம் இருக்கலாம், 18 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், 4 வருடம் இருக்கலாம், இல்லை 10 வருடம், 12 வருடம் இருக்கலாம், 20 வருடங்கள் இந்த சுக்கிரனுடைய தசை. அதில் தசாபுத்தி இருப்பு எந்த வருடத்தில் இருந்தாலும் சரி, சனி மகா தசை அப்படிங்கிறது எந்த வயசில் வரும்? 60 வயசுக்கு மேலே 92 வயசுக்குள்ளே வரும். 30 வருஷமானு கேட்காதீங்க, 19 வருஷம்தான். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புக்களை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தத்தை கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி, இல்லை 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி, இடையில எவ்வளோ பேர் இருப்பாங்க, எத்தனையோ கணக்கான மக்கள் தசாபுத்தி இருப்புக்கள் டிஃப்ரெண்ட் வரும். அதில் 60 வயசுக்கு மேலே 90, 92 வயசுக்குள்ளே தான் இவங்களுக்கு வரும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டத்தில் வர தசை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 51 இல்லைனா 52 வயசுக்கு மேலே ஒரு 72 வயசு வரைக்கும் வரும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது. சனி அப்படிங்கிறது யார்? கர்மகாரகன் சனி. 50 வயசுக்கு மேலே 99 வயசு வரைக்கும் வரக்கூடிய இந்த சனி மகா தசை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? வயசான காலத்தில் வருது இல்லையா, ஏன்னா 50 வயசுக்கு மேலே வருது அப்படின்னாக்கா, இது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பின்னாடி இந்த தசை நடந்தா என்ன, இது யோகத்தை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, என்னன்னா எனக்கு என்ன அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு விரக்தி ஆகிருக்கலாம். ஒரு சில பேருக்கு எதிர்பார்ப்புகளும் இருக்கலாம். எந்த வயதில் இருந்தாலும் சரி, சனி மகாதசை அப்படிங்கன்னா என்ன? கர்மகாரகன் சனி. இது வயதான காலகட்டத்தில் வர தசை ரொம்ப அனுபவத்தை கொடுக்கும், நிறைய யோகத்தை கொடுக்கும். அதாவது பொன் பொருள் சேர்க்கை பின்னாடி உங்களுக்கு கொடுக்கலாம் கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தசை. உங்களுக்கு வாரிசுகள் இருப்பாங்க, அவங்களுக்கே வாரிசுகள் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சில பேருக்கு கொள்ளு வாரிசே இருக்கும். அதாவது உங்களுடைய வாரிசு இருக்காங்க இல்லையா, பையனோ பொண்ணோ, அவங்களுக்கே பேர பேத்தி இருக்கும். அது மாதிரி அது கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன், அது மாதிரி வரும். அவங்களோட வயசில் கூட நீங்கள் இருக்கலாம், அந்த வயசு கூட நீங்கள் அனுபவிக்கலாம். இது கர்ம அடிப்படையில் நல்ல ஒரு கொடுப்பனை. இந்த தசை அப்படிங்கிறது 10 குடையவன் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசை. கர்மக்காரகன் லாபஸ்தானாதிபதியாக வராரு, ஜீவனஸ்தானாதிபதியாக வராரு. நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த சனி தசையில். அதாவது சனி தசைக்கு முன்னாடி நீங்கள் பிறந்ததுலேருந்து நிறைய பேர் பிறந்ததுலேருந்துனாக்கா படிப்பு ப்ளஸ் வேலை வாய்ப்பு, திருமணம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், அதன் பிறகு நீங்கள் சம்பாதனை, பசங்களுக்கு சேமிப்பு, அதன் பிறகு பேர பிள்ளைங்க, இது வரைக்கும் உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் பின்னாடி நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய அனுபவ ரீதியாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சனி நிறைய கொடுத்துருக்கும், அதே மாதிரி சனி நிறைய கெடுத்தும் இருக்கும். என்னென்னலாம் நல்லது நடந்ததோ உங்கள் ஜாதக அடிப்படையில், இதுக்கு முன்னாடி எத்தனை தசைகள் நடந்துச்சு, அத்தனை தசைகளையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் அந்த இதுவை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா சனி சம்மந்தப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே தான், உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். ஆனால் வயதான காலகட்டத்தில் வர தசைங்கிறதுனால ஒரு அனுபவ ரீதியாக உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதாவது என்ன வாழ்ந்துட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேர் பரவாயில்ல நல்லா வாழ்ந்துட்டப்பா, எனக்கு வந்து கடவுள் அனுகிரகத்தில் நல்லா தான் இருக்குது, என் ஃபேமிலி பசங்க ஏதோ நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் உச்சத்தான் தொட்டிருப்பாங்க. இது பலதரப்பட்ட மக்களுடைய நிலைமை. அவங்கவுங்க அவங்கவுங்களோட பொசிஷனில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா, பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எது நடந்திருந்தாலும் அது சனி சம்மந்தப்பட்டிருக்கும். தசையோடு சேர்ந்த சனி. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு சனி பகவான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருப்பார் ஒவ்வொரு கட்டத்தில் நகரவுகளையும். அதே மாதிரி உங்கள் ஜாதக அடிப்படையில் சனி வலுவாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுத்துருக்கும். நல்ல ஒரு உச்சத்தை போயிருப்பீங்க, நிறைய வந்து அனுபவிச்சிருப்பீங்க, அதாவது நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய வெற்றி வாய்ப்புகளை பார்த்துருப்பீங்க. ஒரு சில காலகட்டத்தில் தோல்வியிலே இருந்திருக்கலாம், ஆனால் அதில் மீண்டெழுந்து வரக்கூடிய ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருக்கு, நல்ல ஒரு மனைவியை கொடுத்துருக்கலாம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கலாம், நல்ல ஒரு வாரிசுகள் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கலாம். இவ்வளவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி கொடுத்தது. உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய சனி கொடுத்தது. தசை கூட ஒரு சில பேருக்கு வலுவாக இருக்காது. இது என்னங்க தசை, இது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமே, ஆனால் 7.5 சனி வரும்போது தூக்கி கொடுத்துரும். பக்காவாக செட்டில்டு, வெல் செட்டில்டு, நல்ல சொத்து சேர்க்கை, சுகபோக வாழ்க்கை, அரசாங்க பதவி, அரசு பதவி, இல்லைனா அரசியலில் இது மாதிரி. இன்னொன்று உங்களுக்கே இல்லை, அரசு சார்ந்து எந்த ஒரு உதவியும் பெறலை, உங்களுக்கும் அந்த இது இல்லைன்னாக்கா உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கும். சனி வந்து உக்காஞ்ச இடத்த பொறுத்து அது உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரிலாம். ஏன்னா பின்னோக்கி போனீங்கன்னாக்கா நிறைய பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கும், தசையோடு சேர்ந்த சனி பகவான். இது என்னென்னா இப்போ 50 வயசுக்கு மேலே வருது இந்த சனி பகவான். ஒரு சிலர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். இது வந்து பின்னாடி வரக்கூடிய சனி என்ன ஒன்று, அந்த மனசு ரீதியாக ஒரு சில மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும். மனசு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வலியும் வேதனையும் இங்கே ஒரு ஓரமாக. படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இசை ஒன்று போயிட்டே இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று வாசிச்சுன்னே இருப்பாங்க. அது மாதிரி நமக்கு வந்து கஷ்டம் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துன்னே இருக்கும். நேரடியாக சொல்ல முடியாது, ஏன்னா சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு மன வலிமை இருக்காது. அது மாதிரி இது மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. தேவையில்லாத அலைச்சல், அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, ஏதோ ஒன்று. வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும், தொழில் செய்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வயசுக்கு மேலே இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றது நிறைய அனுபவபூர்வமாக உங்களுக்கு தெரியும். இது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த சனி தசை ஏன்னா இது இவங்களுக்கு பொருந்தி வரும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, 19 வருடங்கள் சனி தசை. 50 வயசுக்கு மேலே ஒரு 80க்குள்ளே 90க்குள்ளே நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை வேலையில் இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று. நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா இந்த 19 வருடத்தில் முதல் 10 வருஷம் ஒரு பலனை கொடுக்கும் இந்த சனி பகவான், பின்னாடி 9 வருஷம் ஒரு பலனை கொடுக்கும். அதாவது ராகு புத்திக்கு பிறகு முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஏன்னா சனி தசை, சனி புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகளாக வந்துடும். அதனால் முதல் 10 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு, அதெல்லாம் வந்து சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகளாக வந்துடும். நன்மை செய்யக்கூடிய புத்திகளாக வரக்கூடிய டைமில் 7.5 சனி வந்துச்சுனாக்கா பிரச்சனை கொடுத்துரும். சனி தசை மேலே, சனி தசையில் வந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாம் வந்து பகை கிரகங்களோட புத்தி அப்படின்றதுனால தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை, அது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஸ்ட்ரகிள், வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கிறது, வேலையில் அழுத்தங்கள், சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இருப்பாங்க, தேவையில்லாத கெட்ட பேர் எடுத்து கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் இப்போ மட்டும்தான் 2025 ஜூலை மாதத்துக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். வேலை ரீதியாக நிறைய தொந்தரவுகளை பார்த்துருக்கலாம், நிறைய கஷ்டங்கள். இப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுது, உடம்பு பாடாப்படுத்துது அப்படின்ற மாதிரி, வேலையில் ஏதோ பிரச்சனை கொடுக்குதுன்ற மாதிரி, அது மாதிரிலாம் இப்போது வந்திருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 10 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த டைமில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. ஏன்னா இந்த ராசிக்கு வந்து நன்மை செய்யாத புத்திகள் தான் அதெல்லாம். ஏன்னா சனி புத்தியிலிருந்தே, சனி தசை, சனி புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி, கேது புத்தி எல்லாம் இந்த இதுக்கு நன்மை செய்யாது. ஆனால்
ஏழரை சனி வரும்போது நன்மை செஞ்சிடும். இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் சனியோட நட்பு கிரகத்தில் வந்துடும். அதனால் வந்து அபரிவிதமான திடீர் வளர்ச்சிகள், இப்போ வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி வேலையில் நல்ல ஒரு உயர்வு, வேலையில் நல்ல ஒரு மாற்றம், தொழில் செய்கிறீங்கனாக்கா தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், அது மாதிரி இடம் சேஞ்சஸ் ஆகிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. இது வந்து வயசு 50லேருந்து ஒரு 70-75 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது மாதிரிலாம் கொடுக்கும். இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தால், 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கடன் பிரச்சனை கொடுக்கும், இல்லைனா நோய் கொடுக்கும், அப்படி இல்லைனாக்கா வழக்குகளை கொடுக்கும் இந்த சனி தசையில். உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இருந்தால், இல்லை அவயோக கிரக நட்சத்திரங்கள் இந்த சனி பகவான் ஏறி இருந்தால், அதாவது அங்கே இருந்து தசை பண்ணால், மறைமுகத்திலேருந்து தசை பண்ணால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் வாழையடி வாழையாக ஒவ்வொரு தசைக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இப்போ வந்து நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை வைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் கொடுத்த பணம் வரும். 7.5 சனிக்கு முன்னாடி எங்கன்னா பணம் கொடுத்து லாக்காக இருந்துச்சுனாக்கா அந்த பணம்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து பணம் வரும், அதாவது கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும். இன்னொன்று வட்டி கட்டி முடிக்கிறது, அதுமாரிலாம் ஏதோ ஒன்று பழையசை கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த புதுசாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு வேலை மாற்றுறது, இல்லைனா ஒரு தொழில் சேர்த்து பண்ணுறது, முதலீடு பண்ணுறது, இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்கறது, புதுசாக ஒரு கடன் கொடுக்கறது, புதுசாக ஒரு வார்த்தை விடுறது. வார்த்தைனாக்கா நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். மன அழுத்தங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு மனசு லேசாயிடும். அந்த 7.5 சனியில் ஏதாவது ஒரு வார்த்தை விட வைக்கும், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்ட்டு. அந்த வாக்குவாதங்களே வேண்டாம், அந்த வாக்கு கொடுக்குற இதுவே வேண்டாம். நீங்கள் எந்த வாக்கு கொடுத்தாலும் அது வந்து செயல்பட விடாமல் பண்ணிடும், அது மாதிரி இருக்கும். அதனால் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சனி தசை மேலே 7.5 சனி அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. கெடுபலன்களை கொடுத்துருமா அப்படின்னாக்கா வயசான காலத்தில் அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. உங்களுக்கு கெடுபலன்கள் கம்மி தான், முடிஞ்ச அளவு கம்மியாக தான் கொடுக்கும், ரொம்பலாம் கஷ்டம்லாம் படுத்தாது. வயசான காலத்தில் வர தசை அப்படிங்கிறதுனால வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும் வீட்டில் வந்து. ஆனால் 7.5 சனி அவங்களுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது. 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு சனி தசை நல்ல அனுபவத்தை கொடுக்கும், நிறைய வருமானத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. பழைய சொத்து வர்றது, உயில் சொத்து வர்றது, அப்படி இல்லைனாக்கா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்றது, இது மாதிரி சொத்து சம்மந்தமான ஒரு கேஸ் இருந்துச்சுனாக்கா அதில் வழக்கிலேருந்து விடுதலை ஆகிறது, அது மூலிமா சொத்து வர்றது, இது மாதிரி சனி தசையில் நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இதெல்லாம் பழைய டாக்குமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் பழைய பத்திரம், பழைய சொத்து, இதெல்லாம் வர்றதெல்லாம் வந்து இந்த சனி தசையில் 7.5 சனியில் கிளியர் ஆகும். இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒரு தொழிலோ வேலை வாய்ப்போ ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். இது மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் நெகட்டிவாக இல்லை. வாரிசுகளுக்கு சிறப்பு, பேர பிள்ளைங்களுக்கு சிறப்பு. எந்த வயசில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வயசில் அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அதுமாரி வண்டி வாகன சேர்க்கை, வீட்டில் வந்து தொழில் அமைகிறது, இது எல்லாமே இந்த 7.5 சனியில் ஒரு பக்கம் நல்லது கொடுத்துட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு மன அழுத்தம், மனசில் ஏதோ ஒரு வலி, எங்கேயோ ஒரு ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல், அது மாதிரி இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள். இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னாக்கா, இந்த வயசில் நிறைய கோயிலுக்கு போங்க. நிறைய கோயில் எனக்கு தெரிஞ்சு சனி தசையில் கூப்பிடும். தேவையில்லாத எங்கே போனாலும் இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, ஒரு யூடியூப் பார்ப்பீங்க, இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னா அங்கே போயிடுவீங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் உட்காந்து இருப்பீங்க. அது மாதிரி நிறைய உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து நிறைய கோயில் குளமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வயது ரீதியாக எந்த வயசில் இந்த சனி தசை நடக்குதோ அது சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசில், அதாவது உங்கள் வயசு சார்ந்து சனி தசையில் இருக்கிறீங்களோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த சனி தசை அப்படிங்கிறது 2026ஆம் ஆண்டில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.